ரிஷி ஸ்டேஷனுக்கு வர்றாரு. கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு, வெள்ளச்சாமி பரமனை போ சொல்லு. என்ன போலீஸ் திடீர்னு என்ன மாற்றம்? இப்பதான் தம்பதியா வந்து திறந்து விடுறேன்னு சொன்னேன். 1 மணி நேரம் கூட ஆகல, திரும்ப வந்திருக்க. அதுக்குள்ள பேசிட்டியா என்ன? இங்க பாரு பரமா, நான் உன்கிட்ட பேச தயார் இல்ல. போய்கிட்டே இரு. வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சிட போற. நேரா மண்டபத்துக்கு போ. இப்ப புரியுது ரிஷி. இளமதி வந்து பாத்துட்டு போயிருக்கா. கீ கொடுத்த பொம்மை மாதிரி நேரா இங்க வந்துட்ட. சரிதானே? இப்படி பதில் சொல்ல முடியாம கோவப்படுற இல்ல? பாக்குறப்பே தெரியுதே ரிஷி. ரிஷி சொல்றாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பாத்தியா அந்த பரம எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு. குர்ரா ரிஷி, வாய் இருக்குன்னு பேசிட்டு போறான். கல்யாணம் முடியட்டும், இவன் வாய உடைச்சிடுறேன் நான். ரிஷி சொல்றாரு, நானும் அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடியட்டும், இவன் உயிரோடே இருக்க மாட்டான். ரிஷியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மண்டபத்துக்கு வர்றாங்க. இளமதி சொல்றாங்க, சாரி பரமா, அவங்க பண்ணதுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரிஷி பாத்துடுறாரு பரமனும் இளமதியும் பேசிக்கிறத. நாளை சந்திப்போம்.